அண்மை செய்தி. மோசமான வானிலை காரணமாக குவைத்திலிருந்து சென்னை வந்த விமானம் தரையிறங்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் வானிலேயே வட்டமடிக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. குவைத்திலிருந்து சென்னை திரும்பிய விமானம் சென்னையில் தரையிறங்க முடியாத சூழல் காரணமாக வானிலேயே வட்டமடிக்கும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பல விமானங்களின் சேவை ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இன்று காலை 6 விமானங்களின் சேவை ரத்து செய்யப்பட்டன. மோசமான வானிலை, பலத்த காற்று காரணமாக விமானங்களின் சேவை ரத்து செய்யப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது குவைத்திலிருந்து சென்னை வந்த விமானம் சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பதால் வானில் வட்டமடித்துக் கொண்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். குவைத்திலிருந்து சென்னை வந்த விமானம் தரையிறங்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் வானிலேயே வட்டமடிக்கும் சூழலில் உள்ளது. விமானம் வேறு விமான நிலையத்திற்கு திருப்பி விடப்படுமா அல்லது சென்னையிலேயே சாதகமான சூழல் ஏற்படும் போது தரையிறங்குமா என்பது இனிவரும் நேரத்தில் தான் தெரிய வரும். இந்நிலையில் தற்போது மோசமான வானிலை காரணமாக குவைத்திலிருந்து சென்னை திரும்பிய விமானம் வானிலேயே வட்டமடித்துக் கொண்டிருக்கிறது. இதே நிலை நீடித்தால் அருகிலுள்ள விமான நிலையங்களுக்கு திருப்பி விடப்படும். அந்த வகையில் பெங்களூரு அல்லது திருச்சியோ கோவை போன்ற பகுதிகளுக்கு விமானம் திருப்பி விடப்படலாம் என விமானத்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. தொடர்ந்து சென்னையில் மோசமான வானிலை நிலவுகிறது. அதே நேரம் இனிவரும் நேரத்தில் பலத்த மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவித்திருக்கின்றது. தற்போதும் மழை பெய்து கொண்டிருக்கிறது, பலத்த காற்று வீசிக்கொண்டிருக்கின்றது. இந்த மோசமான வானிலை காரணமாக தற்போது குவைத்திலிருந்து சென்னை திரும்பிய விமானம் ஒன்று வானில் வட்டமடித்துக் கொண்டிருக்கின்றது. சாதகமான சூழல் ஏற்படும் போது விமானம் தரையிறக்கப்படும் என விமான நிலைய நிர்வாகங்கள் தெரிவிக்கின்றன. கனமழை மற்றும் புயல் எச்சரிக்கை காரணமாக இன்று காலையே 6 விமானங்களின் சேவை முன்னெச்சரிக்கையாக ரத்து செய்யப்பட்டன. ஏற்கனவே நேற்று 6 விமானங்களின் சேவை ரத்து செய்யப்பட்டன. ஒட்டுமொத்தமாக 12 விமானங்களின் சேவை ரத்து செய்யப்பட்டன. அதே நேரம் புயல் மழையை பொறுத்து விமான சேவைகளில் மாற்றம் இருக்கும் என விமான நிறுவனங்கள் ஏற்கனவே அறிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் குவைத்திலிருந்து சென்னை திரும்பிய விமானம் வானில் வட்டமடித்துக் கொண்டிருக்கும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. மோசமான வானிலையே இதற்கு காரணம் என கூறப்படுகிறது. மற்றொரு விமானமும் வானில் வட்டமடிப்பதாக தகவல் தற்போதைய அண்மை தகவலாக கிடைத்திருக்கின்றது. புனேயிலிருந்து சென்னை திரும்பிய விமானமும் வானில் வட்டமடித்துக் கொண்டிருக்கின்றது. மோசமான வானிலையே இதற்கு காரணம் என சொல்லப்படுகின்றது. தற்போது சென்னையில் பலத்த காற்றுடன் மழை பெய்து வரும் சூழல் காரணமாக மோசமான வானிலை நிலவுகிறது. சாதகமான வானிலை நிலவினால் மட்டுமே விமானம் பத்திரமாக தரையிறக்கப்படும். தற்போது மோசமான வானிலை நிலவுவதால் விமானத்தை இயக்க முடியாமல் விமானி வானிலேயே வட்டமடிக்கும் சூழலில் இருக்கின்றது. அதன்படி குவைத்திலிருந்து சென்னை திரும்பிய விமானமும் புனேவிலிருந்து சென்னை வந்த விமானமும் வானில் வட்டமடித்துக் கொண்டிருக்கிறது. இதே நிலை நீடித்தால் திருச்சியோ கோவை அல்லது பெங்களூரு போன்ற நகரங்களுக்கு விமான நிலையங்களுக்கு விமானம் திருப்பிவிடப்படலாம் என விமான நிலைய நிர்வாகங்கள் தெரிவிக்கின்றன.